ஸ்ரீராமன் பிரணவாகார விமானத்தோடு நாராயண பெருமாளை ஜெகநாதனை விபீஷணனுக்கு பரிசாக கொடுக்க அவன் இலங்கை நோக்கி செல்லும் போது அரங்கத்தை இறங்க அன்றிலிருந்து பெரிய பெருமாள் இங்கிருக்கிறார். இந்த பெருமாள் இங்கே எப்படி வந்து சேர்ந்தார்னா, திருப்பார்க்கடல்ல உதயமாகி கருடாழ்வானாலே எழுந்தருள பண்ணப்பட்டு பிரம்மாவனுடைய சத்தியலோகம்தான் அவருக்கு முதல் ஸ்தானம், பிரதம ஸ்தானம். அந்த இடத்துல தான் எழுந்தருள் இருந்தார். அங்கே அப்பப்போ இக்ஷ்வாக்கு போய் பார்த்துட்டு வருவனாம். பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு போயிருக்குச்சே இந்த ஸ்ரீரங்க விமானத்தை பார்த்தார். அப்போ அது ரங்க விமானம்னு பேர் இல்லை, பிரணவாகார விமானம்னு மட்டுமே பேர். இந்த ஊருக்கு வந்தப்புறம் தானே ஸ்ரீரங்க விமானம். அப்போது பிரணவாகார விமானம். விமானத்துக்குள்ள பெரிய பெருமாள் சயனிச்சுருக்கார். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம் இது. உம்ம ஊரில் ரொம்ப நாள் இருந்துட்டாரே, அடியன் அயோத்திக்கு எழுந்துருளை பண்ணிட்டு போறேனே, சரையூ நதிக்கரலை ஏறியுருளை பண்ணுறேன்னு இக்ஷ்வாக்கு பிரார்த்தித்தார். பிரம்மாவுக்கு இக்ஷ்வானுடத்தில் அருள், சரி எழுந்துருளை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி கருடன் பேரில் ஆரோகணம் பண்ணி கீழே எழுந்துருளை பண்ணி வந்தார். அந்த விமானத்தை அப்படியே தூக்கிறதுக்காகத்தான் இப்பவும் கருடன் சன்னதி கருடன் இவ்வளவு பெரிய கருடனா இருக்கார். இந்த கருடன் இவ்வளவு பெரியவரா ஏன் இருக்காருன்னா, ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க, ஸ்ரீரங்க விமானத்தை அனாயாசமா ஒருத்தர் தூக்கின்னு வரணும்னா எவ்வளவு பெரியவரா இருக்கணும்னு. அதனாலே திருப்பார்க்கடல்லேருந்து அவர் தான் கொண்டு போய் எழுந்துருளை பண்ணினார். அங்கிருந்து அயோத்திக்கும் கொண்டு எழுந்துருளை பண்ணிட்டார். காத்துருக்கார். ஆட்டம் காலம் போகட்டும். இக்ஷ்வாகுவனிடத்திலேருந்து 35வது அரசன் ராமன். அத்தனை பேர் இந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணியிருக்கா. பிரணவாகார விமானம் சரையூ நதிக்கரையில் இருந்திருக்கு. அப்ப சரையுவே காவிரின்னு சொல்லலாம், அயோத்தியே ஸ்ரீரங்கம்னு சொல்லலாம். அங்கிருந்த பெருமாளே தான் இங்கிருந்த பெருமாள். ராமச்சந்திரன் வரைக்கும் திருவாராதனம் நடக்கிறது. பெருமாளுக்கு ரொம்ப நாளா ஒரு மனக்குறை, உள்ள இருக்கிறவருக்கு நாராயணன் ஜெகநாதன் தான் பேர், அப்புறம்தான் ஸ்ரீரங்கநாதன் பேர். ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகுகுல தெய்வத்தம்னு சொல்லுவார்கள். சகபத்னா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்துன்னு ஸ்லோகம். மறுநாள் பொழுது விடிந்தா பட்டாபிஷேகம். வசிஷ்டர் சொல்றார், ராமா உள்ள போய் பெருமாள்கிட்ட நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோ, நன்னா நடக்கணும்னுட்டு. பெருமாள் சீதை அழைச்சின்னு உள்ளே போனாராம். இப்போவே பிரார்த்திக்கிறேன், இன்னும் இந்த கூனி மொட்டை மாடியில் ஏறவே இல்லையே, அவள் போய் இன்னும் பேசவே இல்லையே, இப்படியே போனால் இங்கேயானு முடிஞ்சே படுத்துனா ராமாயணமே அடுத்த நாள் உபன்யாசமே ஓடாதே, அதனால் பெருமாளே நீர் தான் பார்த்தே தானு பண்ணணும். அப்புறம் தான் தசரதன் போனான், கைகை பிரார்த்தித்தாள்னு சரித்திரம். அப்போது சீதையை அழைச்சின்னு உள்ள சேவிக்க போகிறாரோ இல்லையோ, சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமது. விஷாலாட்சியான சீதையை அழைச்சிட்டு ராமன் நாராயண பெருமாளை சேவிக்க போனார். அது என்னமோ சீவையிட்டம் சம்பிரதாயத்தில் விஷாலாட்சின்னு பேர் வச்சுக்க மாட்டேங்கிறா. ஆனால் சீதைக்கு விஷாலாட்சின்னு வால்மீகி பகவான் சொல்கிறார். வேடிக்கையாக சொல்லுவா, ஏன் அவளுக்கு கண்ணு பெருத்து தெரியுமோ? பெருமாள் நித்தியம் பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிகிட்டே இருப்பாரான். ராமன் திருவாராதனம் பண்ணுற அழகையே சீதை பார்ப்பள். உள்ளே இருக்கிற பெரிய பெருமாளை சேவிக்கவே மாட்டாளாம், ஆராதகனையே சேவிப்பள். பார்த்து ராமனை பார்த்து கண்ணு காசம் அடைஞ்சு கொடுத்தான். விஷாலாட்சின்னு பெருசாக படுத்து. இப்போ ஏன் இவள்லாம் விஷாலாட்சின்னு வைக்கிறது இல்லைன்னா, கணவன் திருவாராதனம் பண்ணினான்னா பார்த்து மனைவிக்கு கண்ணு பெருசாக அவர் பண்ணுறதே இல்லையே. அவர் பண்ணணும், பண்ணுறதை பார்த்து மனைவிக்கு ஆனந்தம் ஏற்படணும், ஆனந்தத்தில் கண்ணு விரியணும். அதுக்காகவானு திருவாராதனம் பண்ணால் தேவையில்லை, என்ன வச்சுக்க வேண்டிதான். அப்போ சகபத்யா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து. அந்த பெருமாள் நாராயணனாக இருந்தார். ராமராவண யுத்தம் முடிஞ்சு போச்சு. ராமனுக்கு பட்டாபிஷேகம் எடுத்து ஒத்தொத்தருக்கும் ஒரு பரிசு கொடுத்து ராமன் அனுப்பிச்சு வச்சுருக்கார். அப்போ விபீஷணனை அனுப்பி இந்த உயர்ந்த பிரணவாகார விமானத்தோட விபீஷணனுக்கு எழுந்தருளை பண்ணி கொடுக்க, லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணா. லங்கையை நோக்கி விபீஷணன் புறப்பட்டான். புஷ்பக விமானத்தில் எழுந்தருளை பண்ணிட்டு போறச்சே பங்குனி பிரம்மோத்சவம் தான் ஆதி பிரம்மோத்சவம். பிரம்மாவே பண்ணிட்டு இருந்த உற்சவம். அதை ராமனிடத்தில் கொடுக்கறச்சே நீ ஜாகிரதையா பண்ணுன்னு சொல்லி கொடுத்தார். ராமன் விபீஷணிடத்தில் கொடுக்கறச்சே பங்குனி உற்சவத்தில் விட்டுவிடக்கூடாது பண்ணும் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல கொடுத்தார். பங்குனி உற்சவத்துக்கு நாளாயிடுத்து. லங்கைக்கு போய் கொண்டாட முடிஞ்சா நேரமாயிடுன்னு தோணித்து சட்டுன்னு சேஷபீடத்தில் இறக்கினான். எழுந்துருளை பண்ணினார். 9 நாள் உற்சவம் முடிஞ்சது. 10ஆம் நாள் உற்சவம் முடிஞ்சு கிளம்பணுன்னு பார்க்கறச்சே ஒரு பக்கத்தில் பெருமாள் பிடிவாதம் பிடிக்கிறார், இன்னொரு பக்கத்தில் தர்மவர்மானு சோழ தேசத்து மன்னவர். இந்த தர்மவர்மா தசரதன் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணச்சேவே அந்த ஊருக்கு போயிருக்கான். என்ன இக்ஷ்வாகு மன்னர்களுக்கு பிரதிநிதி தான் சோழ தேசத்து மன்னவர்கள். இக்ஷ்வாகு ராஜா ராமனை பெறத்துக்காக தசரதன் புத்திரகாமேஷ்டி பண்ணாரோ இல்லையோ, அப்பவே தர்மவர்மா அங்கே போயிருக்கார். அவருக்கு ஒரு கண்ணு வச்சுக்க வேண்டியதான். இந்த விமானத்தை இது நம்ம ஊரில் இருந்தால் தேவையில்லை, இவர் என்னமோ இங்கேயே ரொம்ப நாளாக 35 தலைமுறையாக வச்சுருக்கார், மிச்ச தலைமுறை நம்ம அழைச்சின்னு போடணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டே இருக்கார்.
தர்மவர்மா விபீஷணன் காலை பிடிச்சிட்டு, இந்த பெருமாளை இங்கிருந்து நீ எழுந்துருளை பண்ணிட்டு போக வேண்டாம், அவர் இங்கேயே இருக்கட்டும்னா. விபீஷணன் ஒன்றும் மறுபேச்சு பேசலை. அவருக்கு திருவுள்ளம் ஏதோ அதன்படி அவர் இருக்கட்டும். பெருமானிடத்தில் கேட்க, நாம் இங்கேயே வண்டின முரலும் சோலை, மயிலிடம் ஆளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலிடம் கூவும் சோலைக்குள்ளே இருப்போம். குடதிசை முடிய வைத்து குடதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கு நோக்கி, கடல் நிறக் கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு, உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் ஆழ்வார் சாதித்தா போலே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பெருமாள் எழுந்துருளி இருக்கிறார். அதுதான் இந்த செய்தி. இப்போ சிற்பங்கள் ஸ்ரீபண்டாரவாசல் 4 கால் மண்டபத்திலேயும் துரைப்பிரதக்ஷணத்தினுடைய தூணிலேயும் விபீஷணன் ஸ்ரீரங்க விமானத்தை பெருகிற சிற்பத்தை நன்கு நாம் சேவித்து கொள்ளலாம். அந்த 2 இடத்துலையும் சாட்சி இருக்கு. அதே பராசரபட்டர் சாதிக்கிறார். மனுகுல மகீபால வியானம் ரமௌலி பரம்பரா மணிமகரிகாலோச்சிஹி நீராஜிதாங்கிரி சரோருகா ஸ்வயமத விபோ ஸ்வேன ஸ்ரீரங்க தாமனி மைதிலி ரமண வபுஷா ஸ்வார்காணி ஆதால் ஆராதனான் அதிலம்பிதா என்னும் மனுகுல மகீபால இக்ஷ்வாகு குலத்து எல்லா அரசர்களும் திருவாராதனம் பண்ணியிருக்காளாம். ரொம்ப நாளாக பெரிய பெருமாளுக்கு ஒரு குறை, நமக்கு நன்னாத்தான் எல்லாரும் ஆராதனை பண்ணுறா, ஆனால் நம்ம பெருமைக்கு தக்காப்பில் பண்ண முடியலையேன்னு ரொம்ப குறையா. புதுசாக கல்யாணம் ஆகும், முதல் 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் உப்பு குறைச்சலாக இருக்குது, புளி குறைச்சலாக இருக்குன்னா பயந்துன்னு பார்த்து நன்னா பண்ணமேன்னு மனைவி பண்ணுவாள். 5 வருஷம் ஆச்சுன்னா சரி பண்ணுவோன்னு 10 வருஷம் ஆச்சுன்னா இப்படி தான் பேசிட்டுக்கு போகிறார் நம்ம பாட்டுக்கு இருப்போன்னு விட்டுடுவா. 20 வருஷம் ஆகி சொன்னால் இனிமே தளிகை நன்னா இருக்கணும்னா உமக்கு நீரே பத்னியாக பிறந்து பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு வரும். அதே பேச்சு தான் இங்கேயும் வந்தது. இப்போ பெரிய பெருமாள் ரொம்ப நாளாக யோசிச்சு பார்த்தார், தனக்கேற்ற ஆராதகர் கிடைக்கல, நாமே பிறந்துட்டா தான் உண்டு. அதனால தான் ராமனே பகவான் ஆராதகன், பகவானே பெரிய பெருமாள் ஆராத்தியன், அர்ச்சகனும் பெருமாள், அர்ச்சனும் பெருமாள். ஒருத்தர் ராமன் பெருமாள், மற்றொருத்தர் பெரிய பெருமாள் கண்ணன். அப்போ உள்ள சேனிச்சிருக்கிற பெரிய பெருமாளுக்கு ராமன் நித்திய திருவாராதனம் பண்ணியிருக்கார். அதைத்தான் பராசர பட்டர் சாதிக்கிறார். அதோடல்ல, லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷண ஸ்வார்ச்சா விஷ்ணும் சனாதனம், பாத்மபுராண ஸ்லோகம் இது. ஸோ அர்ச்சா விஷ்ணும் சனாதனம் ஸ்ரீரங்கசாயினம் சௌமியம் இக்ஷ்வாகுகுல தெய்வதம் அதி பரமபதம் புரீம் அயோத்தியாம் அமிர்தவிருதாம் அபராஜிதாம் உசந்தி புலினமுபரி ரங்க ராஜதானி பிசித திருஷாமபி சா புரச்சகாஸ்தி. பராசரவற்றர் சாதிக்கிறார், அயோத்தியில் இருந்த பெருமாளை நம் கண்களுக்கு சேவை பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக விபீஷணன் கொண்டு வந்து இந்த இடத்தில் எழுந்துருள பண்ணினார். அதனால ஸ்ரீரங்க விமானம் இங்கே எப்படி வந்ததுங்கிற சரித்திரத்தை பார்த்துட்டோம்.